நன்றி ஆண்டவரே. இன்றைக்கி நம்ம என்னத்தை குறித்து பேசலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு டாபிக் குறித்து இன்றைக்கி பேச போகிறோம். அது என்ன டாபிக் அப்படின்னு சொன்னால், துரிதமாக சரியா என்ன டாபிக் அப்படின்னு சொன்னால், துரிதமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதமும் எந்த ஒரு காரியமும் முடிவில் ஆசீர்வாதம் பெற முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. சரியா? துரிதமாக கிடைக்கக்கூடியது. இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம், நம்ம அதிர்ஷ்டவசமாக என்ன கிடைக்கிது? அதிர்ஷ்டவசமாக நிறைய காரியங்கள் கிடைக்குது. சரியா? அதிர்ஷ்டவசமாக நிறைய அதிர்ஷ்டங்கள் விழுகுது. அப்போ அதிர்ஷ்டமும் சரியா ஒரு சில பேர்த்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு லாட்ரியே விழுந்துருது, கோடிக்கணக்கில் லாட்ரி விழுகுது. அப்போ சில நேரங்களில் ஒரு பொறுப்பு இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், சரியா, ஒரு துறை சார்ந்தோ, ஒரு இடம் சார்ந்தோ, ஒரு மொழி சார்ந்தோ, இல்லை ஒரு வேலை ஸ்தலமோ, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதம், எந்த ஒரு காரியமும் நமக்கு அதில் ஆசீர்வாதம் கிடைத்திருந்தாலும் அதில் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. அப்போது ஒரு தொழிலுக்காக, ஒரு வேலைக்காக நம்ம அதில் என்ன பண்ணுறோம், பிரயாசப்படணும். முதலாவது என்ன பண்ணணும், இப்போ பிரயாசப்படணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், அதுக்காக என்ன பயிற்சி பண்ணணும், அதுக்காக என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும், அதுக்காக ரிஸ்க் எடுக்கணும். அதில் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதில் வரக்கூடிய கிரியைகள் இருக்குது, அதில் வரக்கூடிய நன்மை தீமைகள் இருக்குது, அதில் வரக்கூடிய எல்லா விதமான கிரியைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணால் தான் ஒரு தொழிலையோ ஒரு ஃபீல்டுலேயோ நம்ம இருக்க முடியும், அதை ஷைன் பண்ண முடியும். இல்லைப்போனா என்ன பண்ண முடியாது, நம்ம ஒரு ஃபீல்டுலேயோ எந்த ஒரு இடத்துல என்ன பண்ண முடியாது, ஷைன் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம போயிடுவோம். சரியா? அப்போ எந்த துறை சார்ந்த அனுபவங்கள், முதலாவது எந்த துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெக்ஸ்டைல் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு மினிஸ்ட்ரி ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஊழியங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு கூலி வேலை செய்திருந்தாலும், ஒரு அனுதினமும் ஒரு அன்றாடம் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும், அது எந்த துறையாக இருந்தாலும் நமக்கு அது என்ன இருக்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். முதலாவது என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எந்த துறைக்கு போனாலும் ஒரு குழந்தையை போல, சரியா, எந்த துறையில் நம்ம இருந்தாலும், எந்த துறைக்கு நம்ம போயிருந்தாலும் ஒரு குழந்தையை போல நம்ம அதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக முதலாவது நம்ம இருக்கணும். சரியா? அப்போ தான் என்ன பண்ண முடியும், அந்த துறை சார்ந்து அந்த துறையில் என்ன பண்ண முடியும், ஷைன் பண்ண முடியும். அந்த துறையில் நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்ந்திருக்க முடியும். அந்த துறையில் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஷைன் பண்ணக்கூடியவங்களாக, சரியா, அந்த துறையில் என்ன பண்ண முடியும், ஒரு ஷைன் பண்ணக்கூடியவங்களாக நம்ம இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும், நம்ம ஒரு துரிதமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு காரியம் முடிவில் என்ன பண்ண முடியாது, ஆசீர்வாதங்கள் பெற முடியாது அப்படிங்கிறது தான் வேதமும் நமக்கு சொல்லுகிறது. சரியா? இன்றைக்கி அநேக வாலிபர்கள், அநேக முதியவர்கள், அநேக பெரியவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஒரு துரிதமாக முன்னுக்கு வரணும். சரியா? எடுத்தோடனே எல்லாமே கிடச்சிடணும், எடுத்தோடனே எல்லா ஃபீல்டையும் அச்சீவ் பண்ணிடணும், எடுத்தோடனே எல்லாமே செய்திடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணமும் நோக்கமுமாக இருக்குது. ஆனால் அதற்கான மெனக்கெடல் பார்த்தா ஒரு நேர்மையான வழியில் நம்ம மெனக்கெடுறோமா? சரியா? எந்த ஒரு வேலை நம்ம செய்கிறோம், எந்த ஒரு ஃபீல்டாக இருக்கட்டும், முன்னுக்கு வரணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அது எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் நேர்மையான வழியில் நம்ம அது முன்னுக்கு வருகிறோமா, அது நம்ம நேர்மையான வழியில் நம்ம செய்கிறோமா? சரியா? பிறருடைய காலை வாரி இன்றைக்கி அநேகர் நிறைய பேர் முன்னுக்கு வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முன்னுக்கு வந்தவருடைய வாழ்க்கை பின்னாடி சூழல் எடுத்து பார்த்தா அநேகருடைய வாழ்க்கையை சரிச்சிருப்பாங்க. சரியா? அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்திருப்பாங்க, அநேகருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணியிருப்பாங்க, அநேகருடைய வாழ்க்கையை சீரழிச்சிருப்பாங்க. சரியா? ஒரு குடும்பமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அந்த மாதிரி தவறான வழியில் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி தவறான வழியில் முன்னுக்கு வராதிங்க. சரியா? இப்போ நமக்கு வயிறு பசிக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம சாப்பாட்டுக்காக வேலை செய்கிறோம், இல்லைப்போனா உழைக்கிறோம், இல்லை நேர்மையான வழியில் நம்ம கேட்குறோம். சரியா? அப்போ என்றைக்கும் வந்துச்சுன்னா வேதமே சொல்லுகிறது, கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு தான் வேதம் சொல்லியிருக்கு. சரியா? அப்போ நேர்மையாக நீ பிரயாசப்பட்டு நேர்மையான வழியில் நீ கேட்குற நேரம் தேவன் அது என்ன பண்ணுறாரு, தேவன் என்ன பண்ணுறாரு, உனக்கு ஆகாரத்தை வேதமே சொல்லுது, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல என் கடன்களையும் குற்றங்களெல்லாம் மன்னியும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரியா? அப்போ அன்றன்றுள்ள ஆகாரங்களை, அன்றன்றுள்ள காரியங்கள், நம்ம தேவைகள் எல்லாமே தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். சரியா? நம்முடைய சிந்தனையில் திருடக்கூடிய சிந்தனை,
பிறரை கொள்ளையிடக்கூடிய சிந்தனை, பிறரை நாசமோசத்துக்குள்ளாக நடத்தக்கூடிய சிந்தனை. சரியா? இப்போ எல்லார் வீட்லேயும் என்ன பண்ணலாம், தாய் தகப்பன் பிள்ளைகளை குடும்பங்கள்லாம் சிச்சிக்கலாம். சரியா? யாரை வேணால் என்ன பண்ணலாம், சிச்சித்து நடத்தலாம், சிச்சிக்கலாம், யாரை வேணாலும் பரிசோதிக்கலாம், எல்லாம் செய்யலாம், சிச்சிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் வந்துட்டு அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு நீதியின் கிரீடம் சுட்டப்பட வேண்டும் என்று தானியேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ தானியேல் வந்துட்டு நேபுகாத் நேச்சருக்கு முன்பதாக நிறைய சோதனைகள் தானியேல் வந்துட்டு என்ன பண்ணுற, சிங்கத்தின் குகையில் கொண்டு போய் போடுறாங்க. அப்புறம் வந்துட்டு நீ ஜெபிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவருடைய ஜெபத்துக்கும் வர்ஷிப்புக்கு விரோதமாக நிறைய தடைகள் வருது. இருந்தாலும் தானியேல் என்ன பண்ணுறாரு, பால்கனிகளை திறந்து வைத்து, தன்னுடைய வீட்டில் பால்கனிகளை திறந்து வைத்து அந்த மக்களுக்காகவும் ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரனாக தானியேல் இருந்தார். சரியா? அது மட்டும் கிடையாது, என்ன சொல்கிறாரு, தன்னை திராட்சை ரசத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடி சரியா தன்னை காத்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் தானியேல். சரியா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. சரியா? அப்படி 4 வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவனுக்கு உண்மை உத்துவமாக வாழக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ தானியேலுடைய காரியம் ஜெயமாக முடிந்தது. தானியேலுடைய வாழ்க்கையில் தானியேல் என்ன பண்ணுறான், எல்லாத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். சரியா? எல்லாத்துலேயும் ஒரு நேர்மை உள்ளவனாக இருக்கிறான். தன்னுடைய வேலை ஸ்தலத்திலையும், தன்னுடைய பிழைப்பின் காரியத்திலையும், உழைப்பின் காரியத்திலையும், தன்னுடைய வர்ஷிப் காரியத்திலையும், மக்களுக்காக ஜெபிக்கிறதுலையும், தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுலையும், கர்த்தாவியா தீர்க்க தரிசனமான காரியங்கள் ஒரு சொல்கிறதுலையும் எல்லாத்துலேயும் தானியேல் என்ன பண்ணுறான், ஒரு நேர்மை உள்ளவனாக இருக்கிறான். சரியா? அப்போ தானியேல் பிரதானிகளின் தலைவனாகிய, சரியா, பிரதானிகளுக்கு என்ன பண்ணுறான், ஒரு தலைவனாக கொண்டு போய் என்ன பண்ணுறான், ராஜாவுடைய குழு மண்டபத்தில் கொண்டு போய் தானியேல் ராஜாவுடைய குழு மண்டபத்தில் இருக்கக்கூடியவனாக காணப்படுகிறான். அப்போ தானியேல் வந்துட்டு ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபன். அவனை என்ன பண்ணுறான், தேவன் உயர்த்தி வைக்கக்கூடியவராக தானியேல் இருந்தார். சரியா? யோசேப்புடைய வாழ்க்கையிலும் சகோதரர்கள் மத்தியில் என்ன பண்ணுறாங்க, யோசேப்பை என்ன பண்ணுறாங்க, எகிப்துக்கு வித்துடுறாங்க. சரியா? யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, அநேகர் யோசேப்பை கொண்டு போய் குழியில் போட்டு எகிப்துக்கு வித்துடுறாங்க. அவன் அடிமையாக என்ன பண்ணுறான், பார்வோன் இடத்துல அடிமையாக இருக்கப்படுகிறான். அங்கே போத்திபார் வீட்டில் யோசேப்பு இருக்கின்ற பொழுது அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பினிடம் வந்துட்டு அவனுடைய கட்டுமஸ்தான மேனியும் கட்டுமஸ்தான உடலை பார்த்துட்டு அவனுடைய சயனிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய தொந்தரவு செய்கிறதை பார்க்குறோம். சரியா? அப்போ கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, யோசேப்பை ஜெயிலில் போடுறாங்க. சரியா? யோசேப்பு அங்கேருந்து என்ன பண்ணுறான், ஒரு சொப்பனத்தை சொல்கிறான். சரியா? யோசேப்பு அங்கேருந்து என்ன சொல்கிறான், ஒரு சொப்பனத்தை சொல்லக்கூடியவனாக காணப்படுகிறான். அந்த எகிப்து தேசம் வரக்கூடிய பஞ்சத்தை சொல்லக்கூடியவனாக இருந்தான். அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, எல்லா பொறுப்புகளையும் அந்த பஞ்சத்து 7 வருஷம் 7 ஆண்டு காலம் வரக்கூடிய பஞ்சத்தின் காலத்திலெல்லாம் யோசேப்புடைய கையில் அந்த எல்லா பொறுப்பையும் நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ யோசேப்பு பண்ணுறான், எல்லா பொறுப்புகளையும் யோசேப்பு பார்க்கக்கூடியவனாக இருந்தான். அந்த நாட்டுடைய இப்போ எல்லா நாடுகளுக்குள்ளாக பஞ்சங்கள் வருகின்ற பொழுது அந்த எகிப்து தேசத்தில் மட்டும் இல்லை, பஞ்சமே கிடையாது. எல்லாரும் தானியங்கள் வாங்கும்படியாக யோசேப்பினிடத்தில் படையெடுத்து வருகிறதை பார்க்கிறோம். சரியா? அப்போ ஒரு வாலிபன், அடிமையாக விற்கப்படக்கூடிய வாலிபன், அடிமையாக காணக்கூடிய வாலிபன் தன்னுடைய வாழ்நாட்களில் பாடுகள் படுகிறான், நிந்தைகள் படுகிறான், அவமானங்கள் படுகிறான். என்ன அவமானங்கள் பட்டிருந்தாலும், என்ன சோதனைகள் பட்டிருந்தாலும், என்ன காரியங்கள் பட்டிருந்தாலும் தேவன் சிட்சித்ததுக்கு அப்புறம், சரியா, தேவன் சோதித்ததுக்கு அப்புறம் அவனை உத்தமன் என்று கண்டதுக்கு அப்புறம் தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில யாரை நம்ம சிட்சிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் யாரை நம்ம சிட்சிக்கிறோம், கஷ்டப்படுத்துகிறோம், பாடுபடுத்துகிறோம், நிந்திக்கிறோம், அவமானப்படுத்துகிறோம், கொடுமை செய்கிறோம், அடிமையாக வைத்திருக்கிறோம், எல்லா காரியங்களும் நம்ம செய்கிறோம். ஆனால் நம்ம சிட்சை செய்து ஒரு நன்மை செய்கிறோமா? சரியா? அதான் முக்கியமான காரியம். பிறரையும் சிட்சி. சரியா? தானியேல் எல்லா சிச்சைகளுக்குள்ளாக அவதிப்பட்டான். தேவன் தானியேலோட உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு நீதியின் கிரீடம் சூட்டப்பட்டது. சரியா? இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும், மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, நாம் சிட்சை செய்து, சரியா, வேதம் சொல்லுகிற தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. அப்போ எல்லா தகப்பனும் தன்னுடைய மகன்களை பிள்ளைகளை சிட்சிக்க தான் செய்வாங்க. ஆனால் சிட்சை செய்து ஒரு நன்மையை செய்,
பிள்ளைங்களை சிச்சை செய்து என்ன பண்ணணும், நன்மை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்க, வாழ்நாள் முழுவதும் கொடுமைப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, வாழ்நாள் முழுவதும் வன்கொடுமை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க, வாழ்நாள் முழுவதும் பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு தீமை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. வேதம் அருமையாக சொல்லுது இல்லையா, அது தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவனும் ஒருவனும் இல்லையே. அப்போ நம்முடைய மாமிசத்தை, நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன பண்ணுவோம், பகைத்து கொள்வோமா? கொள்ள மாட்டோம். அப்போ என்ன பண்ணுறோம், நன்மை செய்யக்கூடியவங்களாக இருப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணும், பிறருக்கு நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு பாடுகள் நம்மளோட குடும்பங்களில் பிள்ளைகளை, மனைவிகளை, எல்லா குடும்பங்களையும் நம்ம பாடுகளுக்கு உட்படுத்தி இருந்தாலும் சிச்சை செய்து ஒரு நன்மையை நாம் செய்யணும், பிறரை உயர்த்தி வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். தானியலுடைய வாழ்க்கையில் பார்த்தா, தானியலை கொண்டு போய் சிங்கத்தின் குகையில் போட்டப்ப நேபுகாத் நேச்சர் அடுத்த நாள் காலையில் ஓடி வரார். ஓடி வந்து அந்த சிங்கத்தின் குகையில் பார்க்குறார், தானியலை எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, தானியலே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். சரியா? அப்போ தேவன் தானியலுடைய சிங்கத்தின் குகையிலிருந்து தேவன் என்ன பண்ணுறார், தானியலை தப்பு வைத்த சிங்கங்களுடைய வாய்களை கட்டி போடுகிறார். சரியா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் நெருப்பு தீச்சுவாலையில் இட்ட பொழுதும் அங்கு 4வது ஆளாக தேவன் அங்கு உலாவி கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். சரியா? அப்போ தேவன் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் சிச்சை செய்கிறார். அந்த சிச்சையிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கவும் செய்கிறார். சரியா? அப்போ தேவன் ஒரு மனிதனை சோதித்து கொண்டே இருக்கிறார். தேவன் ஒரு மனிதனை சோதித்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே யாரையுமே சொல்ல கிடையாது. ஏன் அப்படின்னா, தேவன் ஒரு மனிதனையும் பொல்லாங்கினால் சோதிப்பவர் இல்லை. ஒரு விசுவாசியாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு விசுவாச பிள்ளைங்களாக இருக்கலாம், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சோதனைகள் இருக்க தான் செய்யும். சரியா? சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையில் தேவன் உன்னுடைய விசுவாசத்தை சோதிப்பார், உன்னுடைய நம்பிக்கையை சோதிப்பார். ஆனால் தேவன் உன்னை கைவிட மாட்டார். சரியா? தேவன் உன்னுடைய பிரயாசத்தையும் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய எல்லாவற்றையும் தேவன் கனப்படுத்த வல்லவராக இருப்பார். ஏன் உன்னை தேவன் கனப்படுத்துகிறார் அப்படின்னா, உன்னை சிச்சை செய்து உனக்கு ஒரு நன்மை செய்வார். சரியா? நம்முடைய தேவன் அப்படி தான் என்ன பண்ணுறார், உனக்கு ஒரு சிச்சை செய்து உனக்கு ஒரு நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார். உனக்கு உன்னை என்ன சொல்கிறாரு, உன் பிள்ளையை பிரம்பனால் அடிக்கிறதுனால அவனுடைய ஆத்மா நரகத்துக்கு போகாதபடி தப்பி வைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரியா? சின்ன சின்ன பிள்ளைங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் தப்பு செய்கிற நேரம் என்ன பண்ணுவோம், சிச்சை செய்யலாம், தப்பு இல்லை. சரியா? ஒரு நமக்கு கீழே உள்ள பசங்களாக இருக்கலாம், ஒரு பெரியவங்களாக இருக்கலாம் இல்லையா? தப்பு இந்த உலகத்தில் என்ன பண்ணலாம், யார் வேணாலும் தவறு செய்யலாம். அதுக்கு தவறு செய்வதற்கு வயது ஒரு தடை கிடையாது. சரியா? பெரியவங்க தானே, அவங்க என்ன தப்பு செஞ்சுட்டு போகிறாங்க, அவங்களுக்கு உன்னை விட ஞானம் இல்லையா, உன்னை விட ஒரு திறமை இல்லையா, உன்னை விட எல்லாமே அறிவில் மூத்தவங்க, திறமையில் மூத்தவங்க, எக்ஸ்பீரியன்ஸில் அதிகம் உள்ளவங்க, உன்னை விட எல்லாம் அதிகமாக இருக்குது, எல்லாமே அதிகமாக இருக்குது, ஒத்துக்கலாம். சரியா? ஞானம் அதிகமாக இருக்குது, திறமை அதிகமாக இருக்குது, வயசு அதிகமாக இருக்குது, எல்லாமே அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த பாவ பழக்கம் அப்படிங்கிற ஒன்று என்ன இருக்குது, அவங்ககிட்ட இருக்குது. சரியா? அக்கிரமம் அப்படிங்கிறது ஒன்று கையில் இருக்குது, தீமைகள் அப்படிங்கிறது ஒன்று கையில் இருக்குது. நீ என்ன தான் 100 தவறு செய்து எல்லா காரியம் செய்திருந்தாலும் சரியா, அக்கிரமத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது, முன்னுக்கு வர முடியாது. தீமையை கையில் எடுத்துக்கொண்டு என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், எந்த வயதில் வேணாலும் தவறு செய்யலாம். அதை கண்டிக்கக்கூடியவங்களாக நாம் இருந்தால் தான் தேவன் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். சரியா? இப்போ சில நாட்களில், ஆரம்ப நாட்களில், ரட்சிக்கப்பட்ட நாட்களில் விசுவாச மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த தவறும் செய்யாதபடி ரொம்ப தன்னை காத்து கொண்டு முழு நேரமாக ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து, சரியா, தன்னை காத்து கொண்டு நடக்கக்கூடிய நிறைய விசுவாச மக்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்கிறாங்க, நிறைய ஊழிய மக்கள், தேவ பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. தன்னுடைய ஆரம்ப நாட்களில் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டே வருதுன்னு வைத்துக்கொள்வோமே. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டு வர வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபிச்சு வந்துக்கிட்டே இருக்கிற நேரம், அவர் தானே, அப்படி தானே, நம்முடைய என்ன பண்ணுவாங்க, ஜெபத்தை குறைச்சிருவாங்க, தன்னுடைய ஊழிய பாதையை குறைச்சிருவாங்க, தன்னுடைய செய்கைகளை குறைத்துருவாங்க,
தன்னுடைய வாழ்க்கை முறையை குறைத்துருவாங்க. சரியா? தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள் வரும். அக்கிரமம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பத்தில் இருந்த தேவ பக்தி அவங்கள்ட்ட இருக்காது. நம்ம நினைப்போம் ஆரம்ப காலகட்டத்தில் பரலோகம் ஒன்று இருக்குது, தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்குது, நம்ம தவறு செய்யக்கூடாது, நமக்குள்ள நிறைய குற்ற உணர்வுகள்லாம் நிறைய வரும்.